ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேட் ரொமான்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். என்னதுன்னா, யூனா வந்து அந்த அந்த போர்ட்டல் மாரி ஒன்று இருந்திருக்கும். 2 ட்ரீ ஜாயின் ஆயிருக்கிறது. அது என்ன கதை, ஏதா கதைன்னு எதுவுமே தெரியாம டப்புன்னு கிராஸ் பண்ணிடுவா போல. அதை காப்பாற்ற போன பின்னாடி எல்லாருமே அவங்களும் வந்து அந்த அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிடுவாங்க. அதோட தான் விட்டுருப்போம். இப்போ நம்ம அதிலிருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்க அப்படியே எல்லாருமே அப்படியே பிரைட்டா ஒரு லைட் தெரிஞ்சிருக்கும். அதுதான் நீங்க எல்லாருமே கடைசியா பார்த்தது. இப்ப எல்லாருமே ஒரு தரையில படுத்துட்டு இருக்கிறீங்க. எல்லாருமே இப்போ மயக்கத்துல தான் இருக்கிறீங்க. ஒரே இடத்துல 5 பேருமே. இப்போ ஃபர்ஸ்ட் யாரு எழுந்துக்கிறதுன்னா, ஒயன் தான் எழுந்துக்கிறா. ஓ! என்ன இடம்டா இது? அப்படின்னு இப்போ சுத்தி முத்தி பார்க்கறா. பார்த்தா அந்த இடமே கிரீன் கலர்ல இருக்குது. அது பூமி மாரியே இல்ல அது. என்னங்கடா இது? கடவுளே! ஐயையோ! சரி எழுந்து போறோமே அப்படின்ட்டு. இப்ப அப்படியே லைட்டா அவளுக்கு மயக்கம் தெளியுது. இப்ப அப்படியே நம்ம மியூவ பார்க்கலாம். ஆ, ஆ, க் என்னடா இது பச்சை கலர்ல போச்சு. அந்த நாய்க்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். போவாத போவாதன்னு. இப்போ நம்ம உசுர காவு கொடுக்க போறாளே. ஐயையோ ஐயோ ஐயோ அப்படின்னு. அப்ப அவ ஏந்துக்க கூட ட்ரை பண்ணல. அப்படியே படுத்துக்கின்னு அப்படியே அவ கதறிட்டு இருக்கிறா. மிச்சம் எல்லாருமே மயக்கத்துல தான் இருக்காங்க. இப்ப அப்படியே அந்த மியூ காலுக்கு கீழே தான் யூனா வந்து படுத்துட்டு இருப்பா. இவள அப்படின்ட்டு மண்டை மேலேயே எட்டு வந்துக்கிறா. அப்புறம் தான் யூனா எழுந்துப்பா. ஆ ஏன்டி என்னாச்சு நேக்குற? இது என்னடி இடம்? ஆ உன் மாமியார் வீடுடி இது. வாடி உன்னை சாவ அடிக்க போறாங்கடி நம்மள. ஐயோ என்னடி நான் பண்றது? ஐயோ ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ அப்படியே மியூ பயங்கரமா பேனிக் ஆகுது. அங்க மத்த பேரு கூட அவ்வளோ பேனிக் ஆகல. இவ அவ்வளோ பேனிக் ஆகுறா இவன். இங்க வாடி எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம். இங்க பாரு. அங்க பாரு. ஐயோ எங்க வழினே தெரியலையே. அந்த மரத்தை வேற கண்டுபிடிக்க முடியலையே. சனியும் ஒண்ணு போவாதுன்னு தாண்டி சொன்னேன். ஆ நானும் நீ சும்மா சொல்றேன்னு பார்த்தேன்டி. நான் ஏன்டி சும்மா சொல்ல போறேன்? உன்னை விட நான் தானடி ஃபன் அதிகமா பண்ணுவேன். இதுல ஏன்டி நான் விளையாட போறேன்? அப்ப நம்ம செத்துருவோமா? ஐயோ! நான் வேற என்னடி சொல்லுகிறேன். ஓயேன் இங்க வாம்மா, இங்க வா. என்னாச்சுடி? இங்க வா. இங்க இங்க பாரு. இதான் உனக்கு கடைசி கிஸ். அவ்வளவுதான். இதோட பார்க்க முடியாது. நம்ம சாவ போறோம். செத்து மேல போனா கூட பரவாயில்ல. இங்க நடுவுலயாடி போவேடி. என்னடி சொல்ற? ம், ம். இப்ப நம்ம வந்திருக்கோம்ல. இது என்ன இடம் தெரியுமா? என்னது? ம், நம்ம இப்போ இந்த பேய் உலகத்துக்கு வந்திருக்கோம்டி சனினே. அதான் இந்த ராத்திரி நேரத்தெல்லாம் வெளில போகக்கூடாது. அது அதோட உலகத்துக்கு புடிச்சிட்டு போயிடும் சொல்லுவாங்கல்ல. அது அதுங்கிறடி எதுடி? அது பேர்லாம் நம்ம சொல்லக்கூடாதுடி. ஒரேடியா புடிச்சின்னு போயிடும்டி. இப்போ அது உலகத்திலே வந்துட்டு அது பேரை சொன்னா காலி ஆயிடுவோம்டி நம்ம. மியூ எனக்கு பயமா இருக்குடி. என்னடி பயம் உனக்கு? எருமை மாடு. ஐயோ! இந்த 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 புறம்போக்கெல்லாம் ஃப்ரெண்டா வச்சு நம்மளுக்கு இதாண்டி தேவை சனிய. நம்ம எல்லாரும் ஒண்ணா சாவ போறோம். ஏன்டி இத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற? ஏதாவது கண்டிப்பா ஒரு வழி இருக்கும் யூனா. சாரி மியூ. கொஞ்சம் ட்ரை பண்ணு. ம். என்னடி நான் பண்றது? நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன். இந்த கலர்ல இருக்கும். இப்ப நம்ம அந்த மரத்த தேடணுமேடி. நம்ம வேற இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப அந்த மரம் தான் போர்ட்டல். நம்ம அந்த சைடு போனா தான் நம்ம இது பண்ணுவோம். சரி, இப்ப பொறுமையா எழுந்து தேட ஆரம்பிப்போம். சத்தம் போடாத. ஆ சத்தம் போடாதே தங்கம். எல்லாரையும் எழுப்புடி, எழுப்புடி. இப்ப அப்படியே 2 பேரும் மாறி மாறி எழுப்புறாங்க. டேய் ஜேகே, தம்பி எழுந்திருப்பா, டேய் எழுந்திருப்பா. ம், ஐயோ! என்னடி இது? அ ஐயோ! ஏந்திரடா, ஏந்திரடா. நம்ம சாவ ஏந்திரடா. ஏய் நான் அதெல்லாம் இல்லடி. கொஞ்ச நேரம் இருடி. இங்கேயே படுத்துக்கிறேன். ஒரே கலக்கமாகுது. ஐயோ! கலக்கமாகுதா? இங்க வாழ்க்கையே கலங்கி கிடக்குதே. ஏந்திர்றா, ஏந்திர்றான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரையும் அப்படியே பொறுமையா அவங்க நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ யூனா ஒரு வார்த்தை பேசல. இப்போ மியூ தான் லீட் பண்ணிட்டு இருக்கிறா. அதுக்கு இதெல்லாம் தெரியுது போல.
ஆ இ இங்க வந்து நீங்க எத பார்த்தும் நீங்க அ கண்டுக்காதீங்க. எது வேணாலும் இருக்கும், எங்க வேணாலும் இருக்கும். ஆ இங்க நீட் நீட்டா மரம் இருக்கு பார்த்தீங்களா? அத மட்டும் மேல ஏந்து பார்க்காதீங்க. கீழயே பார்த்து நடந்துட்டு வாங்க. கீழயே ஏதாவது தெரிஞ்சாலும் அதுவே கண்டுக்காதீங்க. எதுவுமே தெரியாத மாரி நடந்து போணும். புரியுதா? ஆ ஓகே மியூ. ஆ அப்புறம் வேற என்ன? வேற என்ன? ம் வந்தா உயிரு, போனா மயிருடி நம்மலாம். ஏன்டி இப்படிலாம் பேசுற? சரி வா நடப்போம் சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப அப்படியே மியூ முன்னாடி ஏதோ ஒண்ணு வந்து நிக்குது. பயங்கர கொடூரமா இருக்குது அது. அ அப்படியே மியூ வந்து அப்படியே ரொம்ப அந்த சைடு இந்த சைடு திரும்பிக்கின்னு எதுவுமே அங்க இல்லாத மாரி நடிக்குது. அது அப்படியே உத்து உத்து பாக்குது மியூவ. ஆ, ஏன் சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன்டி. ம். சரி, சரி சுத்தின்னு போ. போங்க போ, ஓரமா போ அப்படின்னு. இப்ப அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த பேய் அது சுத்தின்னு போறாங்க. அது பார்த்துக்கினே இருக்குது அது. ஐயோ! திரும்பி மட்டும் பார்த்துறாதீங்கடி அத்தை அப்படின்னு இப்ப அப்படியே அப்படியே கேஷுவலா நடந்து போக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். என்ன மிவு அது? ஆ அது வந்து பெட்டு. என்னது பெட்டா? ஐயோ! ஆ இதெல்லாமா வளர்ப்பாங்க? ஆமா. இது இருக்குது பாத்தியா? இத வச்சு வந்து மனுஷங்க மேல ஏவி விடலாம். ஆ இது இது எப்படிப்பட்டதுன்னா, ஏவி விட்டு அந்த மனுஷங்களே கொன்னு தலைய எடுத்துன்னு வர ஆள் அவரு. ஓ! இதெல்லாம் நான் கதையா தாண்டி படிச்சிருக்கேன். இதெல்லாம் என்னடி இது? நம்ம பாரு இப்போ அந்த புக்கில் வரப்போகிறோம் நம்மளும் அப்படின்னு இப்போ நடந்து போயிட்டே இருக்கு சொல்ல எதிர்க்க வந்து சுத்து போடுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வந்து ஒரு பிளாக் ட்ரெஸ் மாரி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக அவங்க முகம் மறைஞ்சிருக்குது. எதுவுமே தெரிய மாட்டுது. காலு கை ஃபுல்லாகவே அந்த பிளாக் ட்ரெஸ்ஸால் சுற்றி இருக்கிறாங்க. மூஞ்சி முதல் எதுவுமே தெரிய மாட்டுது. ஒரு ஆள் அங்கே நிற்கிறாங்க மட்டும் தான் தெரியுது. அது ஆளானே தெரிய மாட்டுது. யார் நீங்கலாம்? ம். அவங்க அவங்க வீட்டுக்கே வந்து அவங்கள யார் நீங்கன்னு கேட்குற பாத்தியா? அதான் உன் பேரு வயன். ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்ப எல்லாரையும் சுத்து போட்டு இப்ப அப்படியே டப்புன்னு டப்புன்னு பிளாக் அவுட் ஆகுது. பார்த்தோட ஏந்திச்சு பார்த்தா ஃபுல்லா அங்க ஊர் மக்களே அங்க திரண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பேர் அங்க நின்னுட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாரையுமே வந்து ஒரு ஒரு கட்டையில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஃபுல்லா அங்க அவ்ளோ கூட்டம் அங்க. இப்ப அப்படியே அங்க எதிர்க்க வந்து ஒரு நெருப்பு மாரி கொளுத்துறாங்க பெருசா. அது அப்படியே கிரீன் கலர்ல எரியுது அது. இப்ப அப்படியே மியூவுக்கு அவ்வளோ வேர்வை பொதன்னு அவ்வளோ வேர்வை ஊத்துது. மிச்ச 4 பேருக்குமே என்ன நடக்குதுன்னு தெரியல. மியூவுக்கு மட்டும் தான் இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. அதுவும் அவங்க கரெக்ட்டா மியூவ மட்டும் சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. மிச்சம் எல்லாரையும் கைய கால கயிறுல தான் கட்டியிருப்பாங்க. ம். 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 அப்படின்னு இப்ப வந்து ஒரு 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 பொண்ணு வந்து அப்படி சிரிச்சிட்டு இருக்குது இவங்க எல்லாரையும் பார்த்து. இந்த இந்த மனுஷ பதறுங்களா எப்படி இந்த சைடு வந்தீங்க? ஆ அப்படின்னு அந்த பொண்ணு சைக்கோத்தனமா கேட்டுட்டு இருக்குது. நாங்க தெரியாம வந்துட்டோம். அ எ எங்கள விட்டுருங்க. அ ம் எ என் எங்கள எதுவுமே செஞ்சிராதீங்க. அ தெரியாம தான் நாங்க வந்தோம். ப்ளீஸ் விட்டுருங்க எங்கள அப்படின்னு அந்த ஒயன் கெஞ்சிக்கிட்டு இருக்குது. ம் இப் ஆ யாருமே பேசல. நீ மட்டும் என்ன பேசுற? ஆ நீ அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பொண்ணு ஒயன் அப்படி கிட்ட வந்து உத்து பாக்குது. ஓ! அப்படின்னு இப்ப அந்த பொண்ணு இப்போ பின்னாடி நடந்து வருது. இப்போ அந்த கூட்டத்த இப்போ கூட்டம் அப்படியே கலையுது சென்டர்ல யாரோ வராங்க. அவங்க தான் அந்த கல்ட்டுக்கே அ ஹெட் மாரி இருக்காங்க. ம், ம், ம். நீங்க தானா அந்த 5 பேரு? கரெக்டா வந்து சொல்லியிருக்கே அப்படின்னு இப்போ சைட்ல பார்க்குறாரு. சைட்ல பார்த்தா இவங்க முன்னாடி ஒரு உருவத்த பார்த்துருப்பாங்கல்ல அதுதான். இவரு வளர்க்குற பெட்டு போல அது. அடிங்
போட்டு குடுத்துக்குது பெருசா நீ அப்படின்னு இப்போ மியூ அப்படியே சைடுல புலம்பிட்டு இருக்குது. ஆ, உங்களெல்லாம் நாங்க இப்ப வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அ அ அப்பா அப்படின்னு சொல்லி இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பொண்ண பார்த்துருக்கோம்ல, அந்த பொண்ணு வந்து இப்போ அந்த காதுல வந்து என்னவோ சொல்லுது. ஓ! அப்படியா? ம். குடுத்துர்லாம். குடுத்துர்லாம்ல? ஆ குடுத்துர்லாம். அப்படின்னு திருப்பி அந்த பொண்ணு சிரிச்சுக்கின்னே இருக்குது. இப்போ அப்படியே கடைசியா வந்து இப்போ மியூ வந்து கடைசியா ஜங்குக்க பார்க்குறா. ஜங்குக் வந்து அங்க என்ன நடக்க போதுன்னே தெரியாம அங்க வேடிக்கை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ சடனா இன்னொரு மயான அமைதி. இப்போ எல்லாருமே ஒரு சைடு இத பார்க்குறாங்க. யாரு அது? யார் அதுன்னா, அ அந்த ராஜாவோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃபியான்சே தான் அது. இப்போ அவரு கெத்தா கூட்டத்த பொளந்துக்கிட்டு வராப்புல. யார் அதுன்னா, தெயாங்கு தான் அது. அது தெயோங்கு தான். ஆனா தெயோங்குன்னு தெயோங்குக்கு தெரியாது. இப்போ அப்படியே அவன் நடந்து வந்துட்டு இருக்கிறான். அங்க ஒயனுக்கு ஷாக்கு, ஜங்குக்கு ஷாக்கு, மியூவுக்கு ஷாக்கு. எல்லாருமே அங்க வாய பொளந்துன்னு பார்த்துன்னுக்குறாங்க. ஆ தெயோங் அப்படின்னு இப்போ ஒயன் கேட்பா. உடனே அந்த லிலித்து பொண்ணு அப்படி முறைக்குது. அந்த லிலித்து தான் அந்த ராஜாவோட பொண்ணு. ம். யார் அது? அவங்க பேர்லாம் எதுக்கு இங்க சொல்லிட்டு இருக்கிற? இல்ல 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 தெயோங்னா இது தெயோங் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே இந்த கயிறை ரிமூவ் பண்ண ட்ரை பண்றா ஒயனு. ஒயன் ஒயன் அப்படி பண்ணாதடி பண்ணாதடி அப்படின்னு இப்போ மியூ அங்க அப்படியே சைடா கண்ணை காட்டுது. அதை கண்டுக்க கூட மாட்றா அவன். மியூ ஒரு மாதிரி அந்த லிலித் பொண்ணை பார்க்குறா. அவ கண்ணுல ஏதோ ஒரு பதட்டம் தெரியுது. ஆனா அவ பெருசா வெளில காட்டிக்க மாட்றா. ம். யார் இது? யாரு என்ன பேரு சொல்லிட்டு இருக்கிறா? என்னது அது? ஆ அதெல்லாம் டெலிமேக்கஸ். நீ தப்பா பேசிட்டு இருக்கிற. அதுங்க இதுங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு எடுத்த உடனே ஒயன் வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு ஒயன் கிட்ட போவா. உடனே தேவங்க மடக்கிறான். அது யாரு? அந்த பொண்ணை மட்டும் தனியா சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. ஓ! அதுவா? அதுவா டெலிமேக்கஸ்? அது அது அப்படின்னு அதுங்கிறா. தெயோங் அது வந்து நம்ம நம்மளுக்கு ஆவாதவங்களோட ஆளு. அதனால தான் அது மட்டும் தனியா இருக்குது. ஏன்னா சிலது தெரியும்ல. தப்பிச்சு போயிடுச்சுன்னா என்ன ஆவறது? அப்படியா? அங்கருந்து எப்படி இங்க வந்திருப்பாங்க? ம். இது இந்நேரம் அவங்களா இருந்தா இந்நேரம் ஓடி போயிருக்கணும். நான் நினைக்கிறேன் அவங்க ரத்தம் இருக்குது. ஆனா அவங்க பவர் இல்ல இதுக்கு. ஓ! அப்படியா? ஓ! அவள தான ஃபர்ஸ்ட்டு பலி கொடுக்கணும். நீ ஏன் அங்க போற லிலித்? அ டெலிமேக்கஸ் இவ பாரு என்னன்னோ சொல்லிட்டு இருக்கிறா. அவ ஏதாவது சமன் பண்ணிட்டான்னா என்ன ஆவறது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. முதல்ல இவள பலி கொடுங்க அப்படின்னு இப்போ மியூ அப்படியே பார்க்குறான். இப்போ எல்லாருமே ஒரே டைம்ல மியூவ பார்க்குறாங்க. ஏன்னா முதல்ல வந்து மியூ வந்து இவங்க ஆளுங்க அப்படின்னு சொல்றதே ஷாக்கிங்கா இருக்குது. இதுல முதல்ல இவள தான் பலி கொடுக்க போறாங்கன்னு சொல்றது இன்னும் ஷாக்கிங்கா இருக்குது. ஆ ஆ அதெல்லாம் இல்ல. இல்ல இல்ல இல்ல. இல்ல இல்ல இல்ல. ஒயனே கொடுங்க முதல்ல. ஒயனே கொடுங்க முதல்ல அப்படின்னு ஜங்குக்கு ஒயன தள்ளி விட்டுனுங்கிறான். ஜங்குக் நிறுத்து. நானே நானே போறேன். என்ன என்னைய முதல்ல கொடுங்க அப்படின்னு இப்போ மியூ கண்ணு வாட்டி கலங்குது. ஜங்குக் இது வரைக்கும் மியூ அழுது பார்த்ததே கிடையாது. வாட்டி பார்க்குறான். இல்ல இல்ல வேணாம் மியூ வேணாம். நீ ஏன் இப்படி பேசுற? அதான் அதான் உனக்கு ஏதாவது கொஞ்சம் கூட தெரியாதா உனக்கு? அவங்க ஆளுங்க நேரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ ஏதாவது பண்ணி தப்பிச்சு போயிடு மியூ. தெரிஞ்சா நான் போக மாட்டேனா? இல்ல வேண்டாம். நானே முதல்ல போறேன். ஜங்குக் நீ எதுவுமே பேசாத ஜங்குக். இல்ல வேண்டாம். வேணாம் மியூ அப்படின்னு ஜங்குக்கு அழுவையா வருது அவனுக்கு. இப்போ அப்படியே மியூ இப்போ பொறுமையா எழுந்துக்குது. அப்படியே அந்த சங்கிலி சத்தம்லாம் கேட்குது. இப்போ அப்படியே அந்த சங்கிலியை ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ
இப்போ அப்படியே அவங்க மந்திரம்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு ரிச்சுவல ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அப்படியே எல்லாரும் இப்போ அவங்க சுத்தி பார்த்துட்ருக்குறாங்க. இங்க இங்க எதுவுமே ஒரு வார்த்தை பேச முடியல. அவ்வளோ அமைதியா இருக்கு அந்த இடம். இப்போ இப்போ அந்த மந்திரத்த படிக்க படிக்க மியூவுக்கு ஒரு மாரி வீக் ஆவுது. அந்த நீயெல்லாம் வீக் ஆகி ஒரு மாதிரி அவ முட்டி போட்டுடுறா தரையில. இப்போ இப்போ இன்னொருத்தன் வந்துட்டு அவன் இன்னொன்னு படிக்கிறான். உடனே என்ன ஆகுதுன்னா, மியூ வந்து ஸ்லீவ்லெஸ் தான் போட்டுட்ருப்பா. அவ கையில இருந்த ஒரு சிம்பிள் மாரி இருக்கும். அது அப்படியே மறையுது. இவ்வளோ நாளா ஜங்குக் நெனச்சிட்ருப்பான். அது ஒரு விதமான ஒரு கூலான டாட்டூ போல. நம்மளும் பண்ணிக்கலாம் அத அப்படின்னு தான் நெனச்சிட்ருப்பான். ஆனா அது மியூ உடம்புலயே இம்ப்ரிண்ட் ஆயிருக்கும் அது. அப்படியே மியூக்கு ஒண்ணுமே முடியல. அவள் தான் ஒரு தரையிலே படுத்தாச்சு. அந்த மண் தரையிலேயே நவுற முடியல அவளால. ஒரு மாரி மொத்தமா அந்த உடம்பே பேரலைஸ் ஆன மாரியே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பயங்கர கில்ட் ஆயிடுது. ஒரு மாரியா பண்ணுது. அ நிறுத்துங்க அப்படின்னு கத்துது. அதாவது அந்த சைலண்டான இடத்துல இருந்து. ம். ம். என்ன அது? அப்படின்னு சொல்லிட்டு லிலித் அங்க போய் பார்க்குறா. சொன்னால டெலிமேக்கஸ் இவ இவ தான் முதல்ல போடணும் அப்படின்ட்டு இப்போ ஒய்யனை நெக்ஸ்ட் எடுத்து அவள் தான் அங்கே படுக்க வச்சிடுறாங்க மியூவுக்கு பதில். ஆக்சுவலாக மியூ வந்து அந்த க்ரீன் கலர் நெருப்பில் தூக்கி போடணும். அப்போ தான் அவள் ப்ராப்பராக அவள் வந்து சாவா. இல்லைன்னா வந்து அவளோட சோல் வந்து இங்கே தான் இருக்கும், போகாது. எப்படின்னா அவளோட சோலை வந்து ப்ராப்பராக வந்து அவங்க அந்த சாத்தானுக்கு வந்து இது எப்படி டேக்ஸ் மாதிரி கொடுக்கணும். அதான் இப்போ ஒய்யனுக்கு வந்து வேற ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது 5 பேருக்கும் 5 வகையான ரிச்சுவல் இது. இப்போ ஒய்யனுக்கு எதுனா ஒய்யனோட ஹார்ட்டை தான் வந்து படைப்பாங்க. தேவங்க அப்படியே ஒய்யனை பார்க்குறான். இப்போ ஒய்யன் திருப்பியும் ஒருத்தையும் அவங்க பார்க்குது. அந்த மூமெண்ட்டே சைலண்ட்டாக இருக்குது. அவளையும் ஆசைப்படுறா. அப்போ ஆரம்பிங்க அப்படின்னு இப்போ அப்படியே ஆரம்பிச்சிடுறாங்க. அது பெரிய கல் மாதிரி இருக்குது. எதிர்க்க வந்து ரொம்ப கொடூரமான உருவம்லாம் நிற்கிதாங்க. அதுதான் அதுதான் அவங்க கடவுள் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அப்படியே சுற்றி எல்லாரும் வந்து ஒரு கோட்டு மாரி மாட்டிக்கிறாங்க. மண்டையில் பிளாக் கலரில். தேவங்க அந்த மாதிரி தான் மாட்டிக்கிறான். ஒய்யனால் தேவங்க மூஞ்ச பார்க்கவே முடியல. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சுத்தமாக அது ஒய்யன் நினச்ச தேயாங்கே கிடையாது அது. இப்போ அப்படியே பார்த்துட்ருக்குறா. ஒன்றுமே முடியல அவளால். இப்போ அப்படியே கீழே குஞ்சினே தான் இருப்பாள் ஒய்யனு. தலையை நிமித்தவே மாட்டா. எல்லாருமே பிளாக் கலர் கோட்டு போட்டுட்ருப்பாங்க. தேங்குக்கு மட்டும் அந்த தலையெல்லாம் மறைக்கிற மாதிரி, கை ஃபுல்லாக காலெல்லாம் மறைக்கிற மாதிரி அந்த காஸ்டியூம் வந்து இவனுக்கு மட்டும் டார்க் மெரூன் கலரில் தருவாங்க. அதில் நிறைய சிம்பிள்லாம் இருக்குது. நிறைய வார்த்தைலாம் எழுதியிருக்குது. புரியாத லாங்குவேஜில் என்னென்னோ எழுதியிருக்குது. இப்போ அதை போட்டுக்கிட்டு இந்த ரிச்சுவலை பண்ண போகிறதே தயாங்கு தான். இப்போ அப்படியே தயாங்கு ஒய்யனே பார்க்குறான் திரும்ப திரும்ப. ஒய்யன் இப்போ தான் அப்படியே ஒய்யனை வந்து கழுத்தறுத்து சாவடிக்கணும். இப்போ தேவாங்கோட கையில் அதை கொடுக்குறாங்க. அது அது வந்து எலும்பாலேயே செஞ்ச நைஃப் மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே தேவாங்கு வந்து ஒய்யனோட சின்ன தூக்குவான். ஒய்யனோட ஒய்யனோட பார்வை வந்து தேவாங்க பார்க்குது அந்த இதில். இப்போ அப்படியே தேவாங்கோட ஐஸ் என்ன ஆகுதுன்னா லைட்டாக சாஃப்ட் ஆகுற மாதிரியே இருக்குது. இப்போ இதை கவனிச்ச லிலித் வந்து உடனே அவங்க அப்பாவுக்கு சிக்னல் கொடுக்குறா. இப்போ அவங்க அப்பா வந்து ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு ஒய்யனோட கண்ணை கட்டிடுவார். டெலிமேக்கஸ் என்ன பண்ணுற? அப்படி நின்றுட்டுருக்குற? சில அது அது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, சீக்கிரம் அப்படின்னு சொல்லி இப்போ இப்போ அப்படியே அப்படி கிட்ட கிட்ட எடுத்துகிட்டு போவான். ஆக்சுவலாக ஸ்கின் லைட்டாக டேர் ஆகிடும். இப்போ அப்படியே என்ன ஆகும்னா டக்குன்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழைனா அது சாதாரண மழை கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி ரெட் கலரில் ரத்தம் கலரில் இருக்கும் அந்த இடத்துலலாம். இந்த இடத்துலலாம் மழை பெஞ்சா அந்த மாதிரி பெய்ய ஆரம்பிக்குது. எல்லாருமே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ரிச்சுவலுக்கு நடுவில் மழை பெய்யறது வந்து பெரிய பேட் லக்கு. அதனால் இது எல்லாத்தையுமே அப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ அப்படியே எல்லாரும் விட்டு ஓடிடுறாங்க. இப்போ அப்படியே தேவங்க அப்படியே ஒய்யனை பார்த்துக்கின்னு பொறுமையாக நடந்து போயிடுறான். ஆனால் தூக்கலாம் இல்லை, எதுவுமே பண்ணல. எல்லாரும் இப்போ அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்க 5 பேர் மட்டும் அப்படியே இருக்கிறாங்க.
இப்போ ஒயன் என்ன பண்ணுவான்னா, எழுந்து எல்லாருடைய அந்த இதுவையும் ரிமூவ் பண்ணிடுவா. ஆனா மியூ இப்போ எழுந்துக்கவே மாட்டா. அதனால ஜங்குக்கும் ஒயனும் வந்து மியூ வந்து ஷோல்டர்ல அப்படியே கைய வச்சு தூக்கிப்பாங்க. அப்படியே அவங்க தூக்கிட்டே இருக்க சொல்ல, ஜங்குக் அப்படியே ஒயனோட கழுத்த பார்க்குறான். "ஏய் ஒயன்! ஏய் அவங்க கழுத்த பாருடி, அங்க பாரு!" ஆ ஆ அப்படின்ட்டு இப்போ அப்படியே கழுத்தை தொட்டு பார்த்தா அது ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்குது. ஏய் இருடி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மியூ கிட்டேருந்து ஒரு காட்டன் ஸ்கார்ஃப் மாரி ஒன்று வாங்கி வச்சிருப்பான். அதை வந்து ஒயன் கிட்ட கொடுக்குறான். ஒயன் வந்து அதை வச்சு அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்க சொல்லும். இப்போ அப்படியே ஒரு ஒரு விசித்திரமான ஒரு உருவம் வருது. அங்கே வளர்க்குறவங்க யாரோ ஒருத்தவங்க பெட்டு போல், யார் பெட்டுன்னு தெரில, வந்து கூப்பிட்டு அதாவது அந்த கேஸ்டல் மாரி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வரும் போல் அந்த இடத்துக்கு இவங்க 5 பேரும் வர சொல்லியிருக்காங்க. எப்படியோ இவங்க அடிச்சு பிடிச்சி அங்கே நண்டு போயிடுவாங்க. அங்கே போய் பார்த்தா ஊரே திரண்டு இருக்குது அங்கே. அதாவது நார்மல் காஸ்டியூமில் எல்லாரும் மாறிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த க்ரௌடு வந்து பிரியுது. இப்போ அப்படியே இவங்க சென்டரில் நண்டு போவாங்க. அப்படியே மேலே பார்த்தா சென்டரில் டியூக்கு, லெஃப்டில் லிலித்து, ரைட்டில் அவங்க அவங்க சீட்டில் உட்காந்துட்ருக்குறாங்க. சைட்லலாம் அந்த மந்திரி அந்த மாதிரிலாம் உட்காருவாங்கல்ல, இந்த சைடும் அந்த சைடும் உட்காந்துட்ருக்குறாங்க. இவங்க சென்டரில் நண்டு போயிட்டு நிற்கிறாங்க 5 பேரும். மியூ மட்டும் அப்படியே நின்று அது 2 பேரும் ஷோல்டரில் சப்போர்ட் பண்ணி நிற்க வச்சிட்ருக்குறாங்க. இன்னும் அவள் வந்து அன்கான்ஷியஸாக தான் இருக்கா. இப்போ டியூக் பேச ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் நம்ம நாட்டில் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இதுதான் வாட்டி நடக்கிறது. அதுவும் நான் நினைக்கிறேன் நாம் ஏதாவது பாவம் பண்ணியிருப்போம், தப்பு பண்ணியிருப்போம். நம்ம டீமனுக்கு பிடிக்காத மாதிரி. இல்லைனா இந்த 5 பேரும் பாவம் பண்ணவங்களா இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பலி கொடுக்கறத அவங்க ஏற்றுக்கல. அதனால் இவங்க வந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அடிமையாக வேலை பார்ப்பாங்க. அதாவது சாகிற வரைக்கும். அதுக்கப்புறமும் இவங்களுடைய சோல் இங்கே தான் ட்ராப்பாக இருக்கும். நம்மளுக்கு பணி புரிஞ்சுக்கிட்டே கடைசி வரைக்கும். இதுக்கப்புறமும் நம்ம தப்பு பண்ணிட்டோம். இந்த மாதிரி தப்பான ஆளுங்களை பலி கொடுக்க நினச்சி. அதனால் வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் அந்த ரிச்சுவலை பண்ணுங்க. எல்லோரும் போய் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆர்டர் போடுறாரு அவர். அதாவது மன்னிப்பு கேட்குற மாதிரி அது ஒரு ரிச்சுவல் தனியாக இருக்குது. அது சின்னது தான். அதனால் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு தனித்தனியாக அவங்கவுங்க பண்ணிப்பாங்க. நீங்கள் 5 பேரும் நீங்கள் அந்த வேலை பார்க்குறவங்க போய் தங்கிக்கோங்க. அது ஏதாவது பண்ணுங்க இருந்தாருங்க அப்படின்னு இப்போ ஒரு வாட்டி எழுதி கிளம்பிடுறாரு. இவங்க 5 பேரும் வந்து இந்த இந்த இடத்துல வேலை செய்கிறவங்க கிட்ட அங்கே போயிடுறாங்க. அந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது. ரொம்ப சஃபகேட்டிங்காக அந்த இடம் ரொம்ப சூடாக இருக்குது அங்கே. சரி தங்கறதுக்காவது இடத்த கொடுத்தானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போய் எல்லோரும் உட்காந்துக்கிறாங்க. அந்த சின்ன ரூம்லேயே 5 பேரும் கிட்ட எங்கேயோ உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் சின்ன சின்ன நனி ரூம் இருக்குது. அவங்க வேலை செய்கிறவங்க அவங்களும் இதே மாதிரியான ஆளுங்க தான். அவங்க எப்படின்னா எடுத்த உடனே இந்தமாரி இவங்க பலி கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து உங்கள் டீம் உங்கள் கல்ட்டில் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க தான் இங்கே அப்படியே வேலை செய்கிறவங்களாம் இங்கே அப்படியே வச்சுக்கிறாங்க. சில பேர் ப்ரமோட் ஆகிருப்பாங்க, சில பேர் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ரூமில் அதுவும் சின்ன இடம் தான். ஒரே ஒரு பெட்டு தான் இருக்குது. அதில் மியூ படுத்துட்ருக்கிறான். மிச்சம் எல்லாருமே வந்து தரையில் உட்காந்துட்ருக்குறீங்க. ஒயன் உனக்கு ஓகேல? ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடுச்சுல? ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் இது கட்டு டீப்பாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஐயோ ஆமாம் ஒயன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பேசிகிட்டே இருக்க சொல்லி இப்போ அந்த டோரை யாரோ வந்து தட்டுறாங்க. யாரா அதுன்னு சொல்லிட்டு இப்போ யூனா தான் போய் ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க மாதிரி இருக்காங்க. அப்படியே உள்ளே வராங்க. அவங்க பாட்டுன்னு வராங்க. ஒயனை பிடிக்கிறாங்க. ஆ ஆ அப்படின்னு ஆன்னு கேட்க சொல்லவே வாயில் போட்டுருவாங்க. ஐயோ! அது அப்படியே ரொம்ப கசப்பாக ஒரு மாதிரியாக ஜிவ்வுன்னு இருக்குது அது. அதை போட்டு நல்லா மெல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயனை அந்த சைடு அவன் மண்டையை தள்ளிட்டு இப்போ அப்படியே அவள் கழுத்தில் அப்படியே ஸ்டிச்சிங்கை போடுறாங்க. இது அப்படியே அது எல்லாரும் அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. பாட்டி என்ன? இல்லை உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன கேள்வி? இல்லை இந்த மாதிரி நீ எப்படி உங்களுக்கு தெரியும்? ஊரே தானே கூப்பிட்டு வச்சாங்க, நானும் அங்கே இருந்ததான். இல்லை அப்படி இல்லை, இதுதான் கேஸ்டல் ஆச்சே, எப்படி உங்களை இங்கே விட்டுருப்பாங்க? நான் அமைச்சதே பிரின்ஸ் டலமேக்கஸ் தான். என்னது பிரின்ஸ் டலமேக்கஸ்? தெரியாதே, அவன் தானே பிரின்ஸ். ஓ அப்படி
இப்ப அப்படியே ஒயனுக்கு ஆனா அத சாப்பிட்டதுனால ஒயனுக்கு அவ்வளவா வலி தெரியாது. இப்ப அவங்களும் போயிடுவாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மியூ எழுந்துருவா. மியூ ஒன்னும் ஆவலடி உனக்கு, ஒண்ணும் இல்ல தங்கமே அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே போயிட்டு பாயறாப்புல. இப்போ மியூ அப்படியே பொறுமையா எழுந்துக்கிறா. மண்டை அப்படி வலிக்குது அவளுக்கு. ஆ, அப்பா டேய் ஓகேல நீ? ஆ ஆ ஓகே தான் நான். ஏன் எல்லாரும் என்னை இப்படி பார்க்குறீங்க? அப்படி இல்லை விவு. நீனா இவ்வளோ நாளா நீ எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. அது ஏன் இல்லை, நான் வந்து சொன்னேன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை வந்து என்கிட்ட சேருவீங்களா நீங்கள்? இல்லைப்பா, ஆனால் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஹிண்ட்ஸாவது கொடுத்துருக்கலாம்ல நீ. சரி சரி, நீ வாய் மூடு வாயன். எங்கே உன்னுடைய பேக் ஸ்டோரியை சொல்லு பார்ப்போம். உன்னால தான் இவனா நம்ம இந்த இடத்த இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டுருக்குறோம். அதெல்லாம் அதெல்லாம் அது உடுப்பா, ஆனதாகி போச்சு. சரி சொல்லு, கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லு, வள வளன்னு இருக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இவங்க ஆளுங்கெல்லாம் கிடையாது. இவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம், அதுவும் தூரத்து சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். ஐ மீன் இந்த கல்ட்டில் நான் இருந்தேன்னா, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல. எனக்கு என்னவோ இந்த இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் படித்தேன் இதை பற்றி இங்கேயே. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு தனியாக அப்படியே எப்படியோ தப்பிச்சு என்னவோ ரிச்சுவல் பண்ணி நான் அப்படியே வெளில வந்துட்டேன் இந்த கல்ட்டை விட்டு. என்னை வந்து ரொம்ப நாளாக தேடி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட மாட்டினேன். ஓ ஐயோ, பெரிய ஆள் தான்ப்பா நீ. ஆனால் நீவோ சொல்லு ஜங்கு. இல்லை, அப்படி இருந்தாலும் நீ கொஞ்சமாவது உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல இதெல்லாம் பற்றி. நம்ம லைட்டாக தப்பிச்சு போயிருக்கலாம்ல. நான் தப்பிச்சு வந்தப்போ எனக்கு 12 வயசு. ஓ ஓ சரி, எனக்கு நிறைய மறந்துச்சு, ஆனால் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அப்போ நீ உங்கள் அம்மா அப்பா இல்லாமல் தனியாக தான் நீ ரைஸ் ஆயிருக்க. ஆமாம். நீங்கள்லாம் கேட்பீங்கள்ல, நீங்கள் ஏன் உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் இல்லை, ஆனால் அது பாவம் இல்லை இங்கே இருந்துட்டு அங்கே போகிறது. அதனால தான் 2 சைடும் இல்லாமல் நடுவில் இருந்துகிட்ருக்கிறேன். ஓ நியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன் தெரியுமா, நீ வந்து என் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே ஜங்குக்கும் மியூவா ஹக் பண்ணிக்கிறாங்க. யூனா வந்து ஐயோ ஒயன் இதெல்லாம் பார்க்கணுமா நான் அப்படின்னு தெரியும். ஒயன் அப்படியே யூனாவை மறைக்குது. சோயன் வாமா, நீ மட்டும் ஏமா தனியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யூனா வந்து சோயனை ஹக் பண்ணிக்கிறா. இப்போ அப்படியே அங்குக்கு வந்து மியூவோட ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே யூனாவை அடிக்க வரா. டே என்னடா பண்ணுற? பின்ன இந்த மாடால் தானே எல்லாம் வந்துச்சு. ஏய் வாய் ஓடுற ஜங்கு நீ. என்னால் தானே நீங்கள் தேவங்களாம் பார்த்தீங்க. தேவங்க இங்கே இருக்கான்னு தெரியுமா என்ன நம்மளுக்கு? தேவங்கன்றீங்க, அவன் தேவங்கே கிடையாது. பின்ன வேற யார் அவன்? வேற யாரு? அவன் பேர் டெலமாக்கஸ் தேவங்க கிடையாது. என்னது இப்படி கொசகோசன்னு பேர் வச்சா எங்கே பயந்துருவோமா? அப்படின்னு நான் அப்படியே மியூ திருப்பியும் மறைக்கிறா. சரி விடு, பண்ணது ஆனது ஆகி போச்சு அப்படின்னு மியூ அப்படியே தலை குடிஞ்சிட்றா. என்ன மியூ சொல்கிற? அப்போ அது தேவங்க கிடையாதா? தேவங்க தான் அது, ஆனால் இப்போ நம்ம தேவங்க கிடையாது. அவன் இப்போ வேற ஒருத்தன். ஏன் அப்படி சொல்கிற மியூ? இங்கே பாரு ஒயன், அது தேவங்க இல்லை, நீ அதை புரிஞ்சுக்கணும். அவன் இப்போது இந்த கல்ட்டோடைய பிரின்ஸ். அவன் இந்த நாடோடைய பிரின்ஸ். அவன் இங்கே இருக்கிறது புரியுதா? அந்த ராஜா டியூக்கோட பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான். சின்ன சொல்கிற? அது அந்த பொண்ணு லிலித்துன்னு சொல்லிட்டு இருந்தானே, அந்த பொண்ணா? ஆமாம். இன்னும் என்னைக்கு ரெட் மூனோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்.
அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு லைட்டா ஒரு மாதிரியா ஆயிடுது. ஸோ இத்தோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட வந்து அப்புறம் பார்க்கலாம். பாய். ஐ லவ் யூ ஆல்.